ப்ரோ உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டை காமிங்க. கண்டிப்பாக காமிக்கிறேன் வாங்க. முடிச்சிட்டா போச்சு. என்னுடைய 10th மார்க் ஷீட் கேட்டிங்க. என்னோட 10th மார்க் ஷீட் பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் பெரிய வேலையே. இதில் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்க தொலை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இதில் எங்கன்னு போய் நான் தேடி கண்டுபிடிக்கிறது? நிறையா பேர் பார்த்தீங்களா என்னுடைய 10th மார்க் ஷீட்டை கேட்டிருந்தீங்க. மார்க் என்ன ப்ரோ என்ன ப்ரோன்னு. என்னோடய மார்க் பார்த்தீங்களா மொத்தம் டோட்டல் பார்த்தீங்களா 283. தமிழில் பார்த்தீங்களா 73. அந்த அளவுக்கு படிக்க மாட்டேன். தமிழில் பார்த்தீங்களா 73, இங்கிலீஷில் பார்த்தீங்களா 49, மேக்ஸில் பார்த்தீங்களா கரெக்டாக ஒரு 44 தான். ஏன்னா மேக்ஸுனே என்ன பண்ணாலும் மண்டையில் ஏறாது. அப்புறம் அறிவியலில் பார்த்தீங்களா ஒரு 62, சமூக அறிவியலில் பார்த்தீங்களா ஒரு 55, டோட்டலாக பார்த்தீங்களா 283. இதுதான் என்னுடைய மார்க்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க, இது என் மார்க்கு கிடையாது. ஏன்னா நான் கொரோனா பேட்ஜு. அது குத்து மதிப்பாக அரையாண்ட மார்க் வச்சு குத்து மதிப்பாக அடிச்சு விட்டாங்க. இல்லைன்னா ஒரு 350 மார்க்காவது வந்திருக்கும். 12th மார்க் ஷீட்டும் காமிக்கிறேன். என்னுடைய 12th மார்க் ஷீட்டு பார்த்தீங்களா 302. இது வந்து நான் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மார்க் தான். இது வந்து கொரோனா பேட்ஜ்லாம் இல்லை. இது வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுனது தானே. தமிழில் பார்த்தீங்களா 49, ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா 50, இயற்பியலில் பார்த்தீங்களா 49, வேதியியலில் பார்த்தீங்களா 50, கணினி அறிவியலில் பார்த்தீங்களா 63, கணிதவியலில் பார்த்தீங்களா 41, டோட்டலாக பார்த்தீங்களா 302. இதுதான் என்னுடைய 10th 12th மார்க்கு. இதுக்கப்புறம் வேறு எதாவது வேணுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.